ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார கூட்டத்துல கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி வந்தாரு. இதை கவனிக்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் பெருசா கவனிக்க தேவையில்லைங்க. ஆனா இந்த விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சே ஆகணும். ஏன்னா அந்த மேடை தேசிய ஜனநாயக கூட்டணி மேடையா இல்ல பாஜக மேடையா அப்படின்ற ஒரு விஷயத்த உற்று கவனிக்கணும். ஏன்னா மேடை முழுக்க எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. அதிமுக இருந்தது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தது, புதிய தமிழகம் கட்சி இருந்தது, அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி இருந்தது, அதே போல தமாக இருந்தது, பல கட்சிகள் இருந்தாங்க. ஆனா எந்த கட்சியினுடைய சிம்பலோ அங்க பின்னாடி வைக்கப்பட்டிருந்த பேனர்ல இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க மேடை முழுக்க தாமரை தான், அந்த திடல் முழுக்க காவிமயம் தான். இந்த விஷயத்தை உன்னிப்பா கவனிக்கணும். குறிப்பா தலைவர்கள் பேசுனாங்களா, அந்த போடியம் வச்சாங்களே, அவங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா தாமரை மலர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தாமரைக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்களே கண்டி, இவங்க தாமரைக்கு வந்து இவங்களுக்காக இல்ல, இவங்களாலதான் தாமரை இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அதை காட்டப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுனதாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் பேசுனதாக இருக்கட்டும், அன்புமணி அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களையும் நின்று பேசும் பொழுது பின்னாடி தாமரை சின்னம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த விஷயத்துல நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக திமுக தேர்தல் இல்ல. திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் கிடையாது. திமுக விசஸ் பாஜக அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இங்க அதிமுக அப்படின்றது ஒண்ணு இல்ல, பாஜக தான் அதிமுக அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்றாங்க. இங்க முழுக்க முழுக்க தாமரை சின்னத்தை தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றாங்களே கண்டி, இரட்டையில எங்க போச்சு, குக்கர் சின்ன எங்க போச்சு, மாம்பழ சின்ன எங்க போச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, பொங்கி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க குறிப்பா மோடி அவர்கள் பேசும்போது கூட பாருங்களேன், அதிமுக அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆக மொத்தம் இங்க என்னன்னா அதிமுக அப்படின்றது ஒண்ணு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அடைஞ்சோன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், மோடியினுடைய ஆட்சி தான், பாஜகவின் ஆட்சி தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. டம்மியா உங்களை சிஎம்மா உட்கார வச்சிருப்பாங்க, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. பின்னாடி இந்த ஆட்சி செய்ய போறது யாருன்னா டெல்லி தான். டெல்லியினுடைய மேற்பார்வை ஸ்ட்ரைட்டா தமிழ்நாட்டுல இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததுல இருந்து நேத்து நடந்த மீட்டிங்ல என்ன மெசேஜ் சொல்ல வரார் மோடி அப்படின்லாம் பெருசா எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா பேனர்லயே போட்டு காமிச்சிட்டாங்க, இதுதான்ப்பா மெசேஜ். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு வந்த காலம் போயிட்டு இனி தலைவர்கள் பின்னாடி தாமரை மலர்ந்திருக்கு, இந்த தலைவர்களாலதான் தாமரை மலரும் அப்படின்றத உறுதிப்படுத்தி காட்டுற விதமா தான் நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியா எடுத்துக்கோங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்களா, இவங்க ரெண்டு பேரும் கை கோப்பாங்களா, ஒருத்தர் பார்ப்பாங்களா, கை குளிப்பாங்களா அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டிருந்த அரசியல் களத்துல நேற்று தினத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஒன்னா பேசிட்டாங்க, கையை குலுக்கிட்டாங்க, பக்கத்துல உக்காந்து என்ன பண்றாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இவரு அவரை போட்டுறாங்க, அவரை இவரை போட்டுறாங்க, மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஒரு அரசல் புரசலா இருந்ததெல்லாம் உண்மைதான். எங்க ரெண்டு பேருக்குள்ள நான் இவர் அவர் திட்டினாரு, இவர் திட்டினாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா எப்ப நாங்க ஒன்னா இணைஞ்சோமோ அப்பெல்லாம் எங்களுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. கடந்தது கடந்து போயிட்டோம். பழசெல்லாம் எதுக்கு தோண்டி எடுக்கிறீங்க, அதெல்லாம் தோண்டி எடுத்தா நாத்தடிக்கங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போறோம் அதை பட்ட மத்தி யோசிங்க, மத்ததெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு ரெண்டு பேர் சைடுல இருந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இவங்களை அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வச்சு பாக்குதா? தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் யாரு? அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா அங்க அவர் பவரா இருந்தாரா? அதிமுக பவரா இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா தாமரை சின்னம் தான் இருக்குது கண்டி. இப்ப உதாரணத்துக்கு இப்படி கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இவங்க பிளான் அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிருக்கலாம். எந்த கட்சி தலைவர் பேச வராங்களோ அவங்களுடைய கட்சி சின்னத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். இப்ப ஏடிஎம்கே சைடு எடப்பாடி பழனிசாமி வராருன்னா பின்னாடி ரெட்டையில போட்டிருக்கலாம். அதே போல டிடிவி தினகரன் வராருன்னா குக்கர் சின்னத்தை போட்டிருக்கலாம். அன்புமணி அவர்கள் பேச வராருன்னா மாம்பழ சின்னத்தை போட்டுக்கலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. மாம்பழ சின்னம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கா இல்ல கட்டி அன்புமணி அவர்களுக்கா அப்படின்ற குழப்பம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாம்பழ சின்னம் பேசும்போது தான் எனக்கு தோணுது, இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்புமணி அட்ரஸ் பண்ணும்போது என்ன அட்ரஸ் பண்றாங்க, பாமகவின் தலைவர் அன்புமணி அப்படின்னு மோடி அவர்களே அட்ரஸ் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்றாரு, டிடிவி தினகரன் அட்ரஸ் பண்றாரு, அண்ணாமலை அவர்கள் அட்ரஸ் பண்றாரு. அப்போ இங்க ராமதாஸ் ஐயா எங்க போயிட்டாரு, அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அன்புமணி தலைவரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வராரு.
கேஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இங்க இவர் தான்ப்பா தலைவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்போ ஒருவேளை ராமதாஸ் ஐயாவை கழட்டி விட்டுட்டாங்களோ, இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து பாமகவின் உண்மையான தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு ரேஞ்சு போகுது. ஆனா இருந்தாலும் இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் கோவப்பட்டு இருக்காரு. எப்படிங்க நீங்க கூப்பிடலாம், தலைவர்னு எப்படி கூப்பிடலாம்? அவர் தலைவரே இல்ல நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பாமகவின் தலைவர் யாரு? எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். நிறுவனம் அவரே, தலைவரும் அவரே. அவரை தான் நீங்க அப்படி அட்ரஸ் பண்ணணும். அன்புமணி அவுட் ஆஃப் பாமக அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த பக்கம் எல்லாருமே கொதிச்சு போய் இருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் எந்த கட்சி தலைவர்கள் பேச வராங்களோ அந்த கட்சியினுடைய சின்னம் அங்க பிரதிபலிக்கல, முழுக்க முழுக்க தாமரை தான் பிரதிபலிக்குது. சோ இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல எல்லா இடத்திலும் தாமரை தான் வெல்லும், தாமரை தான் மலரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சார்பா, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது தாமரை, டிடிவி தினகரனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது தாமரை, பாமகவின் பின்னாடி இருக்கிறது தாமரை, ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் தாமரை. நாங்க சைலண்டா இறங்கி வேலை பார்ப்போங்க, இதுதான் எங்களுடைய வேலை அப்படின்ற ரேஞ்சுக்கு நேற்று தினத்துல இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா படமும் யாருடைய படமும் அங்க என்ன பண்ணல, பெருசா போடவே இல்லை. ஏன்னா விடல. பாஜக எங்க மோடி வராரு, எங்களுடைய தலைவர்கள் போட்டோ தான் இருக்கணும், எங்க கட்சி போட்டோ தான் இருக்கணும், நீங்களாம் யாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். பிரதான தலைவர் இவர் தான். அதாவது நீங்க இந்தியா முழுக்க மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டோட்டலா மாறி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோடி அவர்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பாஜக தான் பிரதானமா அந்த மீட்டிங்ல இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சின்னத்தை பொறிச்சிருக்கிறாங்க, அவங்க தலைவர்கள் படத்தை பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான. இதுல சில பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது பாஜக ஆளு சேர்க்குத்தாங்கல்ல, இதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு, திருக்கோயிலூர் மாவட்டத்துக்கு. இதுல இந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணல, பிரிச்சு கொடுக்கலையா. அதுலயே 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கு, கார் கண்ணாடியில் வச்சிருக்கு. இப்படியெல்லாம் ஆட்களை கூட்டிருக்காங்க. ஆனா அதிமுக அப்படின்றது உணர்வோடு வருவாங்க, அமமுகன்றவங்க உணர்வோடு வருவாங்க. ஆட்கள் வந்து கூட்டி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு தலைவர்களை சின்னத்தை நீங்க இப்படி கேவலப்படுத்திட்டீங்க, கொச்சப்படுத்திட்டீங்க, உங்களுக்கெல்லாம் அப்படியே பொங்கி எழுந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் கொதிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. ஆனா என்னதான் நடந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படிதான் செயல்படுவோம், நீங்க இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்படிதான் இருக்கிறாரு. பின்னாடி தாமரை இருந்தா என்ன, என்ன இருந்தா என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்காங்க. இதுல இவங்க அம்மாவின் ஆட்சி தரப்போறேன் அப்படிக்காக தான் நாங்க கூட்டணி சேர்ந்திருக்கோம். அம்மாவின் ஆட்சி தரப்போறீங்களா இல்ல மோடி ஆட்சி தரப்போறீங்களா அப்படின்றத நீங்களே சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிச்சயமா அம்மாவின் ஆட்சி இல்லாம, அம்மா என்ன சொன்னாங்க, 96ல பெரும் தவறு நான் செய்து விட்டேன், பாஜக கூட கூட்டணி வச்ச, இனி ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா ஜெயலலிதா அவர்கள். ஆனா இன்னைக்கு பாஜகவின் வீட்டு வாசல்ல போயிட்டு காவலுக்கு நிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஒரு காலத்துல அதிமுகவை தேடி வந்த கட்சிகள் போயிட்டு இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்காக கட்சிகளை தேடி போகுது. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அதிமுக அந்த அளவுக்கு கீழே போயிருச்சு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நாங்க அம்மாவின் ஆட்சி தரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நெட்டிசன்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? ஜெயலலிதாவுடைய பழைய வீடியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசினது, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் பேசினது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க நெட்டிசன்கள் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ ரொம்ப பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட ஜெயலலிதா எங்க, மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிமுகவினரே ட்ரோல் செய்யற லெவலுக்கு வந்துட்டாங்க. இது எதுல போய் முடிய போகுது? இந்த லட்சணத்துல இவங்க 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி கூட கூட்டணி வச்சு ஜெயலலிதாவின் ஆட்சி தரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி மூலியமா நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல எங்குமே எந்த ஒரு கட்சி சின்னமும் வரல. பாஜகவின் கட்சி சின்னமான தாமரை சின்னம் தான் எல்லா இடத்திலும் பிரதிபலிச்சிருக்கு. இதை பத்தி கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.